ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வீக்கெண்டும் நம்ம கன்சிஸ்டண்டா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்க்க போற வீடியோல ஒரு மிகப்பெரிய பணக்காரர் பேராகிளைடிங் பண்ணும்போது ஆக்சிடென்ட் ஆனதுனால அவருடைய கழுத்துக்கு கீழே இருக்கிற மொத்த உடம்பும் சேர்ந்து போயிருது. இதனால அவரை கேர் பண்ணி பாத்துக்கிறதுக்காக நம்ம ஹீரோக்கு வேலை கொடுக்கறாரு. இதுக்கப்புறம் போக 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 ரியல் லைஃப்ல நடந்த அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி சொல்ற படம் தான் 2011 பிரெஞ்சு மூவியா ரிலீஸ் ஆன தி அன்டச்சபிள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இங்கிலீஷ்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதோட ஓப்பனிங் சீனே ஒரு மொட்டையன் ஒரு பெரிய பணக்காரனை கார்ல வேகமா கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறான். அவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. அவனுக்கு தான் நான் வாய்ஸ் கொடுக்க போறேன். நாங்க இந்த மாதிரி வேகமா போனதுல போலீஸ் எங்களை பயங்கரமா துரத்திட்டு வர ஆரம்பிச்சிடுறாங்க. இதை நோட் பண்ணனா பணக்காரன் கிட்ட $100 பெட் பண்ணி போலீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிருவேன்னு சொன்ன கொஞ்ச நேரத்திலேயே அவங்க எங்களை சுத்தி மடக்கி பிடிச்சிடுறாங்க. உடனே நான் போலீஸே நம்ம பாதுகாப்புக்காக வர வைக்கிறேன், இதுக்கு நான் உங்ககிட்ட $200 பெட் பண்றேன்னு சொல்லிட்டு வெளியில போய், சார் உள்ளுக்கு இருக்கிறவரால நடக்க முடியாது, அவருக்கு ஃபிட்ஸ் வந்துட்டு, அதனாலதான் நாங்க வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கிறோம், இன்னும் நீங்க கொஞ்ச நேரம் விட்டீங்கன்னா அவர் இங்கேயே இறந்து போயிருவாருன்னு சொன்ன உடனே பணக்காரன் அதை கேட்டு ஃபிட்ஸ் வந்த மாதிரி ஆட் பண்ண ஆரம்பிச்சிடாரு. போலீஸும் அதை நோட் பண்ணி நாங்களே உங்களுக்கு பாதுகாப்பு தரோம்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் பாதுகாப்பாவே கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி நான் பெட் கட்டி வின் பண்ணி நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா அங்க இருந்து போக, அப்புறம் அப்படியே கட் பண்ணி நான் எப்படி இவருடைய கேர்டேக்கரா வந்தேன்னு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த கதையில கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி பணக்காரரு அவருடைய கேர்டேக்கரை சூஸ் பண்றதுக்காக ஒரு இன்டர்வியூ நடத்திட்டு இருந்தாரு. அந்த இன்டர்வியூல வந்த எல்லாரும் நான் இதுக்குன்னே நிறைய படிச்சிருக்கிறேன், காசுக்காக தான் இங்க வந்தேன், அப்புறம் உங்களை மாதிரி ஆட்களை பாத்துக்கிறது தான் என்னுடைய லட்சியமேன்னு என்னென்னமோ சொல்லி பாக்குறாங்க. ஆனா யாரையுமே அவருக்கு பிடிக்கல. அப்போ நான் அங்க இருக்கிற கோல்டன் எக் மாதிரி இருக்கிற ஒரு பொருளை யாருக்கும் தெரியாம ஆட்டைய போட்டுட்டு எல்லாரையும் மீறி உள்ளுக்கு வந்து எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும்னு கதை கதையா விட்டது மட்டும் இல்லாம, சார் உங்க ஜாபுக்கு நான் அப்ளை பண்ணேன், பட் உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டை நான் ஃபுல்ஃபில் பண்ணலன்னு இதுல மட்டும் சைன் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு, நீ போயிட்டு நாளைக்கு 9 மணிக்கு இங்க வா, நான் உனக்காக சைன் பண்ணி வச்சிருக்கிறேன்னு ஓனர் என்கிட்ட சொல்ல, அப்பனா உங்களுடைய அசிஸ்டன்ட் நம்பரையும் அதை எழுதி வைங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி என்னுடைய கேங்க மீட் பண்ணிட்டு என்னுடைய வீட்டுக்கு போனா அங்க என்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எக்கச்சக்க பேர் இருந்தாங்க. அதுல ஒரு பிரதர் மட்டும் கார்ல இருந்து கீழே இறங்கி வீட்டுக்கு வந்து எங்கடா போயிட்டு வரேன்னு கேட்டதுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்னு பொய் வர சொல்றான். இதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்காம வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அன்னைக்கு நைட்டு என்னுடைய அம்மா அங்க வர, நானும் அவங்களுக்கு பணக்காரர் வீட்டுல இருந்த கோல்டன் எக் மாதிரி இருந்த ஒரு பொருளை ஆட்டிய போட்டு அவங்களுக்கு கிஃப்டா கொடுக்கலாமேன்னு பார்த்தா, நீ 6 மாசம் தப்பு பண்ணி ஜெயில இருந்து தானே இங்க வர, எனக்கு எல்லாமே தெரியும், சோ இனிமே தயவு செய்து இந்த வீட்டுக்குலாம் வரதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. உடனே நான் கோபப்பட்டு அங்க இருந்து கிளம்பி அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா என்னுடைய டீம் கூட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில பணக்காரருடைய வீட்டுக்கு போனா அந்த வீட்டுல வேலை பார்க்குற ஒரு லேடி அந்த வீட்டையே ஃபுல் அண்ட் ஃபுல் சுத்தி காமிச்சது மட்டும் இல்லாம, இதுதான் நீ தங்க போற ரூம், இதுதான் உன்னுடைய பாத்ரூம்னு சொல்லி என்னென்னமோ காமிக்கிறாங்க. அது பார்க்கும் போதே சும்மா வேற லெவல்ல இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு அவரை மீட் பண்றதுக்காக போனா நான் கேட்ட லெட்டர்ல சிக்னேச்சர்லாம் போட்டு கொடுத்துட்டு என்னைய பாத்துக்கிறதுக்காக உனக்கு நான் வேலை கொடுக்கலாம்னு இருக்கிறேன், ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா 2 வாரம் கூட உன்னால தாக்கு பிடிக்க முடியாதுன்னு தோணுதுன்னு சொன்ன கொஞ்ச நேரத்திலேயே டக்குன்னு முடிவு பண்ணி அடுத்த நாள் காலையில என்னுடைய பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்க வந்து அங்க இருக்கிற பெட்ல பாஞ்சி படுக்கும் போது ஒரு சுகம் இருக்குதே, அடடடடடா. அப்புறம் செயலிழந்து போன அவருடைய கை காலை எப்படி மசாஜ் பண்ணணும்னு எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு போர் அடிச்சு தூங்கிட்டேன். இருந்தும் நான் எந்திரிச்சு அவரை கஷ்டப்பட்டு தூக்கி அங்க இருக்கிற சேர்ல உட்கார வச்சா பேலன்ஸ் இல்லாம அப்படியே கீழே விழ பார்த்தாரு. நல்ல வேலை அதுக்குள்ள அவரை பிடிச்சி சீட் பெல்ட்டை போட்டு ஒரு வழியா உட்கார வச்சாச்சு. அப்புறம் குளிப்பாட்டுறது, ஷாம்புக்கு பதிலா என்னென்னமோ போடுறது, ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விடுறது, அந்த மாதிரி ஒரு கூத்து ஒரு பக்கம் நடந்துட்டே இருக்க, அவருடைய பொண்ணு ஏதோ ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இதெல்லாம் போக இன்னும் என்னென்ன சேட்டைகள் பண்ண ஆரம்பிச்சனா. இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கும்போது அவருக்கு எக்கச்சக்க லெட்டர்கள் வருது. அதுல சில லெட்டரை பர்சனலா எடுத்து வைக்க சொல்றாரு. அது போக அவரும் நம்மள மாதிரி நார்மலா நினைச்சு அவருக்கு போனை கொடுக்க ட்ரை பண்ணதெல்லாம் பார்த்து அவரு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. இந்த கேப்ல அந்த வீட்டுல வேலை பார்க்குற லேடி நான் கொண்டு வந்த பேக்ல இரும்பு, கத்தி, இந்த மாதிரி வெவ்வேறு ஆப்ஜெக்ட்லாம் அதுல இருக்கிறத பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட, நானும் அடுத்த நாள் காலையில அவருக்குன்னு ரெடி பண்ண கார்ல கூட்டிட்டு போன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற ஒரு மிகப்பெரிய லக்ஸரி காரை எடுத்துட்டு வெளியில போகலான்னு பார்க்கும்போது வாசல்ல ஒருத்தவன் வண்டியை பார்க் பண்ணி ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தான். உடனே நான் வெறுவிறுன்னு கார்ல இருந்து கீழே இறங்கி நேரா அவங்கிட்ட போய் அவனை கார்ல இருந்து கீழே இறக்கி, இங்க பாரு இங்கதான் நோ பார்க்கிங்னு போட்டிருக்கல, பெரிய எதுக்காக உன்னுடைய வண்டி எங்க நிப்பாட்டுன்னு அதட்டி அவனை சொல்லி அங்க இருந்து அனுப்பி விட்டுட்டு அவர் பெயிண்டிங் வாங்கணும்னு ஆசைப்பட்டதுனால நேரா அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டேன். அவரும்
யாரோ வெத்தலைய போட்டு துப்பி வச்சிருக்கிற ஒரு பெயிண்டிங்க நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம கிட்டத்தட்ட 1 மணி நேரம் குறு குறு குறுன்னு பார்த்து 30 லட்ச ரூபா கொடுத்தலாம் வாங்குறாரு. அப்படி வாங்கிட்டு அவருடைய லாயர் ஃப்ரெண்டை மீட் பண்ணும்போது அவர்கிட்ட ஹீரோவை பத்தி விசாரிச்சதுல என்ன தெரிய வருதுன்னா, அவன் புறம்போக்கு, பொறுக்கி, கொள்ளக்காரன், இதுக்கு மேல அவன் யாருக்குமே இறக்கம் காட்ட மாட்டான். சோ நீ சேஃபா இருந்துக்கோன்னு சொன்னதுக்கு எனக்கு அவன் தான் வேணும். ஏன்னா அவன் என் கூட இருக்கும்போதுதான் எனக்கு கை கால் எல்லாமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலே இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்றாரு. அப்புறம் அடுத்த நாள் நைட்டு அவருடைய அசிஸ்டன்ட்டை யூஸ் பண்ணி பர்சனலா ஏதோ ஒரு லெட்டர் எழுதுறாரு. இத பத்தி என்னன்னு அங்க வேலை பார்க்குற லேடி கிட்ட கேட்டதுக்கு எலினோர்ங்கிற ஒரு பொண்ணுக்கு சீக்கிரட்டா லெட்டர் எழுதுவாரு, பதிலுக்கு அந்த பொண்ணும் ரிப்ளை லெட்டர்லாம் எழுதும்னு சொல்றாங்க. நானும் அதை கேட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அவர் மூச்சு விடவே கஷ்டப்படுறாருன்னு வாக்கி டாக்கி மூலியமா கேட்டுட்டு வேகமா அவருடைய ரூமுக்கு போய் அவருக்கு காத்து வேணும்னு தெரிஞ்சே டாக்டர் பேச்சையும் மீறி காத்து வாங்குறதுக்கு அவரை வெளியில கூட்டிட்டு போனது மட்டும் இல்லாம குளிருக்கு எதமா இருக்கிறதுக்காக லைட்டா தம்மையும் பத்த வச்சு கொடுத்தேன். அப்புறம் அப்படியே சாப்பிட்டு இருக்கும்போது அவருடைய ஒய்ஃப்க்கு கியூர் பண்ணவே முடியாத ஒரு நோய் வந்து இறந்துட்டதாவும் பேராகிளைடிங் பண்ணும்போது தெரியாதனமா ஆக்சிடென்ட் ஆகி அவருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டதுனால ஒரு பொண்ணை தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்கிறதாவும் அவருடைய கதையை என்கிட்ட சொல்லிட்டு என்னையோட ட்ரையல் பீரியட் முடிஞ்சிருச்சு, இனிமேல இருந்து நான் உன்னைய வேலைக்கு சேர்த்துக்கிறேன். சரி படத்தோட ஓப்பனிங் சீன்ல முட்டை மாதிரி இருக்கிற ஏதோ ஒரு பொருளை ஆட்டிய போட்டில அது என்னுடைய ஒய்ஃப் எனக்கு கொடுத்தது. சோ தயவு செய்து அதை ஒழுங்கா மரியாதையா என்கிட்ட ரிட்டர்ன் கொண்டு வந்து கொடுத்துருன்னு சொல்லிடுறாரு. நானும் அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக என்னுடைய சிஸ்டரை மீட் பண்ணா அதை பத்தி எனக்கு சுத்தமா தெரியாதுன்னே சொல்லிடுறா. அப்புறம் என்னுடைய பிரதரை மீட் பண்ணா 30 கிராம் கஞ்சா வச்சிருந்ததுனால போலீஸ் அவனை வார்ன் பண்ணி அனுப்பி விட்டுருக்காங்கன்னு என் பேச்ச எதுவும் கேட்காம ஏதோ ஒரு கேங்கு கூட எல்லாம் சேர்ந்து சுத்திட்டு இருக்கிறான்னு எனக்கு நல்லாவே தெரிய வருது. இதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில அவர் அந்த பொண்ணுக்கு கிட்டத்தட்ட 6 மாசமா லெட்டர் எழுதிட்டு இருக்காருன்னு கண்டுபிடிச்சேன். அந்த பொண்ணோட லெட்டர்ல அவ நம்பர் இருக்கிறத பார்த்து வலுக்கட்டாயமா அவர் பேச்ச மீறி அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி இவரை பேச வச்சுட்டு நாங்க பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பிடுறோம். அப்புறம் அடுத்த நாள் காலையில ஒரு மியூசிக் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பாக்குறதுக்காக போகும்போது அந்த பொண்ணு என்கிட்ட என்னுடைய போட்டோவை கேட்டிருக்கான்னு என்கிட்ட சொல்ல நாங்களும் நேரா வீட்டுக்கு வந்து அவர் சேர்ல இருக்கிற போட்டோவை லெட்டர் மூலியமா அனுப்பி விடலாம்னு முடிவு பண்ணி லெட்டர் கவர்ல வச்சுட்டு நான் பெயிண்ட் பண்ணி சம்பாதிச்சிடலாம்னு முடிவு பண்ணி பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவருடைய பொண்ணு வந்து டிஸ்டர்ப் பண்ணதுனால நான் பணக்காரன் கிட்ட போய் இத பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு நினைக்கிற கேப்ல அவர் அங்க வேலை பார்க்குற லேடி மூலியமா சேர்ல இருக்கிற போட்டோக்கு பதிலா நார்மலா இருக்கிற நல்ல போட்டோவை வச்சு விட்டுறாரு. இது தெரியாதனா அங்க வந்து உங்களுடைய பொண்ணை நல்லா கண்டிச்சு வளங்க, ஏன்னா அவ யாரையுமே மதிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு எனக்கு தோன்றதை பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவரும் என் பேச்சு கேட்டு அவனை போட்டு பயங்கரமா திட்ட நானும் பெயிண்டிங்லாம் வரைஞ்சி அங்க இருக்கிற எல்லாருக்கும் காமிச்சிட்டு அடுத்த நாள் அவருக்கு பர்த்டேங்கிறதுனால அவருடைய ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாரும் சர்ப்ரைஸா அங்க வந்த மாதிரி வந்து மியூசிக் கான்சர்ட்லாம் நடத்துறாங்க. நானும் பணக்காரருடைய பொண்ணு அழுற சவுண்டு கேட்டு அவளுடைய ரூமுக்கு போய் ஏதோ மாத்திரலாம் வாங்கி வச்சிருக்கிறத பார்த்து உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டதுக்கு என்னுடைய பாய் ஃப்ரெண்டு என்கிட்ட ஒழுங்காவே பழக மாட்டேங்கிறான். சோ நான் காசுனாலும் உனக்கு தரேன், எனக்காக நீ அவங்கிட்ட போய் கொஞ்சம் பேசுன்னு சொல்றா. இதே சமயத்துல பணக்காரரு அவருடைய லாயர் ஃப்ரெண்ட் கிட்ட நான் வரைஞ்ச டயக்ராம் காமிச்சேன். இத ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் வரைஞ்சாருன்னு கதை விட்டு கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாய்க்கு அந்த பெயிண்டிங்கை வாங்க வச்சிடறாரு. அப்படி வாங்க வச்சுட்டு மறுபடியும் பாட்டை கேட்கறதுக்காக போனா ஒரே மொக்க பாட்டா போட்டு இங்க எல்லாரையும் சாவடிச்சிட்டாங்க. இத பார்த்து நம்ம சும்மா இருப்போமா, சும்மா களத்துல இறங்கி தர லோக்கல்ல ஒரு சாங்க போட்டு அங்க இருக்கிற எல்லாரையும் டான்ஸ் ஆட வச்சு அவருடைய பர்த்டேய பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு தூங்க போகும்போது அவர் ஒரு பொண்ணுக்கு லெட்டர் எழுதி போடுவார்ல, அந்த பொண்ணு அவளுடைய போட்டோவை அனுப்பி இருக்கிறத அவர்கிட்ட காமிச்சு அதை ஓரமா வச்சுட்டு அடுத்த வாரம் அவங்க இங்க வரதா லெட்டர் போட்டிருக்காங்க. சோ அடுத்த வாரம் ஒரே மஜாதான்னு பயங்கரமா குஷி ஏத்திட்டு அங்க இருந்து கிளம்பிட்டேன். அப்புறம் அடுத்த வாரம் லெட்டர் போட்ட பொண்ணை மீட் பண்றதுக்காக வேற ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு கூட இருக்கிற லேடி கூட போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப நானும் பணக்காரருடைய பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட போய் மீட் பண்ணி தம்பி என்ன வர அந்த பொண்ணு கூட பேசவே மாட்டேங்கிறியாம மாவனை நீ பேசல நீ செத்தரான்னு அவனை மிரட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி நேரா என்னுடைய அம்மாவை மீட் பண்றதுக்காக போனான். பில்டிங்கோட கிளாஸ் தொடச்சி ரொம்ப கஷ்டமான வேலையை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. பணக்காரரும் அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணி பார்த்தாரு. பட் திடீர்னு மனசு மாறி அந்த பொண்ணை பார்க்க தைரியம் இல்லாம அங்க இருந்து கிளம்பி பேராகிளைடிங் போகணும்னு ஆசைப்பட்டதுனால அவருடைய பிரைவேட் பிளைட்ல என்னைய கூட்டிட்டு வர ஆரம்பிச்சிடாரு. அப்போ என்னுடைய பெயிண்டிங்கை வச்சு கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்ண முடிஞ்சிச்சுன்னு சொன்னதை கேட்டு நான் தான் சொன்னேன்ல எனக்கு இதுல நிறைய திறமை இருக்குதுன்னு, யார் என் பேச்ச கேட்கறான்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் அடுத்த நாள் காலையில நேரா ஸ்பாட்டுக்கு வந்து இத பார்த்து ரொம்பவே பயந்து போய் நான் இதை பண்ணவே மாட்டேன்னு எவ்வளவு அடம் பிடிச்சும் என் பேச்சை கேட்காம என்னையும் அவர் கூட சேர்த்து பேராகிளைடிங் பண்ண வச்சிடறாரு. இதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு போனா அங்க என்னுடைய பிரதர் என்னைய தேடி வந்திருக்கிறான். அவனை நான் மீட் பண்ணி அவன் ஒரு கேங்கு கூட சுத்திட்டு இருப்பான்ல, அவங்க மூலியமா அவனுக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை யார் ரூம்ல உட்கார வச்சுட்டு வெளியில போனான்.
பணக்காரரு நான் டென்ஷனா இருக்கிறத பார்த்து என்னை அவர் பக்கத்துல உட்கார வச்சுட்டு என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட கேக்குறாரு. அப்போ நான் அவர்கிட்ட உண்மையை சொல்ல போனா என்னைய வளர்த்துட்டு இருக்கிறது என்னுடைய அம்மா கிடையாது, என்னுடைய சித்தி தான். ஆரம்ப காலத்துல அவங்களுக்கு குழந்தை பிறக்காததுனால என்னைய தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா போக 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 அவங்களுக்கு எக்கச்சக்க குழந்தை பிறக்க ஆரம்பிச்சிருது. இப்போ கண்ணாடியை தொடச்சுதான் மொத்த குடும்பத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னுடைய பிரதர் வேற புது புது சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கிறான்னு சொன்ன உடனே எவ்வளவு நாள் தான் நீ இந்த வீலிங் சேர தள்ளிட்டே இருப்ப, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, சோ நீ உடனே இங்க இருந்து கிளம்பி உன்னுடைய ஃபேமிலியை கவனிச்சுக்க போன்னு சொன்ன கொஞ்ச நேரத்திலேயே வெளியில இருக்கிற டஸ்ட்பின்ல போடுறதுக்காக கொடுக்கப்பட்ட ஃபைலை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பி வெளியில போய் வெளியில இருக்கிற டஸ்ட்பின்ல போடும்போதுதான் எனக்கு என்ன தெரிய வருதுன்னா, அவர் இப்போ இருக்கிற போட்டோவை அனுப்பாம பழைய போட்டோவை அந்த லேடிக்கு அனுப்பியிருக்காருன்னு தெரிய வருது. அப்படி தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய சித்தியை மீட் பண்ணி சாரி கேட்டது மட்டும் இல்லாம என்னுடைய பிரதரோட கங்கியை மீட் பண்ணி அவங்களுடைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி நார்மல் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிடுறேன். இந்த கேப்ல பணக்காரரு மறுபடியும் இன்டர்வியூ வச்சு புது புது ஆட்களை செலக்ட் பண்ணி கேர் பண்ணிக்கலாம்னு பாக்குறாரு. பட் யாரையுமே அவருக்கு சுத்தமா பிடிக்கல. ஒரு கட்டத்துல அவருக்கு திடீர்னு மூச்சு திணறல் ஏற்பட நானும் அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ஓடோடி வந்து பார்த்தா தாடிலாம் வளர்த்து பயங்கர காமெடியா இருந்தாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது படத்தோட ஓப்பனிங் சீன்ல காரை வேகமா ஓட்டிட்டு போய் போலீஸ் கிட்ட மாட்டோம்ல, அதான் நடந்துச்சு. அப்புறம் அவருக்கு ஷேவ் பண்ணி ஹல்கோகன் மாதிரி சிங்கு சூர்யா மாதிரி ஹிட்லர் மாதிரி எல்லாம் மீசிய வச்சு குட்டியா ஃபன் பண்ணிட்டு ஆளை தரமா ரெடி பண்ணி ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் இன்னைக்கு நான் உங்க கூட சேர்ந்து சாப்பிடறதா இல்ல, ஏன்னா என்னைய விட முக்கியமான ஒரு பர்சன் உங்களை மீட் பண்றதுக்காக வராங்கன்னு சொல்லிட்டு படத்தோட ஓப்பனிங் சீன்ல அவர்கிட்ட இருந்து எக்கு மாதிரி இருக்கிற ஒரு திங்க ஆட்டையை போட்டு போனல அதை அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பிட்டேன். அப்படி போன கொஞ்ச நேரத்திலேயே இவர் ஒரு பொண்ணுக்கு லெட்டர் போடுவார்ல, அந்த பொண்ணு கரெக்டா அவரை மீட் பண்றதுக்காக வந்துருது. நானும் அதை பார்த்துட்டு அங்க இருந்து சந்தோஷமா ஒரு பக்கம் கிளம்ப, இதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணமாகி 2 குழந்தை பிறந்ததாவும் எங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை வெளிக்கொண்டு வர விதமா எங்களுடைய ரியல் லைஃப் ஃபுட்டேஜை காமிச்சு இந்த படத்தை சூப்பரா முடிக்கிறாங்க. யாச்சே 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 யாச்சே